ஹலோ, வணக்கம். நான் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டா இருந்த சுபாஷ் சந்திரன் இப்ப ஒரு ஷெஃப். என்னது புது வேஷம், அது தகுந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு உங்களை இன்ஸ்பயர் பண்றது வார்த்தையில மாத்திரம் கிடையாது, செயல்ல. பார்க்க போற இந்த வீடியோ உங்களுக்கு உடலுக்கு நலன் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான விருந்து. என்ன விருந்து? கொஞ்ச நாளைக்கு முன்னால டாக்டர் என்னை கூப்பிட்டு பால் சம்பந்தப்பட்ட உணவுகளை உடல்ல சேர்க்கக்கூடாது, ஏன்னா 6 ஒயிட் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொன்னாங்க. என்னது 6 ஒயிட்? யூடியூப்லயும் கூகுள்ல போய் பாருங்க, எந்த 6 ஒயிட் நம்ம சாப்பிடக்கூடாது. நான் தினம் காஃபி டீ சாப்பிட்ற ஆளு, எப்படி காஃபி டீ சாப்பிடாம இருப்பேன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். பாலுக்கு பதிலாக ஒரு அருமையான மாற்று பால். என்ன தெரியுமா? தேங்காய் பால். தேங்காய் பாலில் காஃபி டீ போட்டு சாப்பிட்டுக்கிட்டு அதனால வெறும் பலன் மாத்திரம் இல்லை, அதிகபட்சமான பலன். ஏன்னா தேங்காய் பால் இருக்கிற பலனை பத்தி பெரிய லிஸ்ட் இருக்குது. தேங்காய் பால் பண்றதுக்கு முன்னால டீ டிகாஷன் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா தேங்காய் பால் கொதிக்க வைக்க முடியாது டைரக்டா. அதனால நம்ம என்ன பண்றோம், முதல்ல டிகாஷன் தயார் பண்றோம். நிறைய தண்ணி ஊற்றினா எசன்ஸ் வராது. கொஞ்சம் தண்ணி, நிறைய ஸ்பூனு, 2 ஸ்பூனு 3 ஸ்பூன் டீ பொடி போட்டு நல்லா பண்ணினா நல்ல எசன்ஸ் கெட்டியாக இருக்கும். ஏன்னா தேங்காய் பால் தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காதனால அப்புறம் தண்ணி கொதிக்கிற தண்ணி ஊற்றணும். அப்போ இது கொதிச்சுக்கிட்டு இருக்கணும். ஓகேங்க. நாட்டு சர்க்கரை, ஒயிட் சுகர் கிடையாது. 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ போட்டுக்கலாம், அவங்க தேவைப்படாத. ஒன்று, நான் சுகர் ரொம்ப சாப்பிடல, டேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். இப்போ இஞ்சியை நல்லா அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் தேவை இருந்ததுன்னா. அல்லது ஏலக்காய். ஓகே, 1 2 இல்லைங்க, உங்களுக்கு ரொம்ப குங்குமப்பூ ஆசை இருக்குது, குங்குமப்பூ ரொம்ப காஸ்ட்லி, வேணா 1 2 அந்த ஸ்டாண்ட் போடலாம். எது வேணாலும் செய்யலாம். ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. 3 ஏதாவது ஒன்று போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தேங்காயை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஜூஸ் எடுத்து கொண்டு வந்திருக்கோம். தேங்காய் பால் ரெடி. இப்போ இதை எங்கே போகிறோம்? காய்ச்ச போகிறோம். டைரெக்டாக இல்லை, கொதிக்கிற சுடுதண்ணியில் டபுள் பாயின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் டபுள் பாய். ஓகேங்க. இங்கே வைக்கிறோம். வச்சுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இதை கம்ப்ளீட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கணும். நல்லா காயணும். ஏன்னா தண்ணி கொதிக்குது, கீழே தண்ணி கொதிக்குது. தேங்காய் பால் சூடானதில் இந்த டீ டிகாஷனை இதில் ஊற்றுறோம். பாருங்க, சூப்பர் டீ, தேங்காய் பால் டீ ரெடி. நாங்கள் டீ சாப்பிட போகிறோம், பார்த்துட்டே இருங்க. ஆஹா, தேவாமிர்தம், சூப்பர். தேங்காய் பால் இஞ்சி போட்டோம். இஞ்சி வேணாம்னா ஏலக்காய் போட்டுக்கலாம், ஏலக்காய் வேணாம்னா குங்குமம் போட்டுக்கலாம், ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். அப்படி இருக்கும். ஓகேங்க.